Hello traders, welcome to GAT Gold Analysis தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றின அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கோல்டோட இதில் சார்ட்டில் இருக்கேன், டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $2,443 இருக்குங்க. ஸோ நான் ஓண்டா சார்ட் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம் நம்ம. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இந்த சப்ளை இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு நிமிஷங்க, நிறைய வரைச்சிருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ரைட். ஸோ 4 ஹவரில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளை இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து ப்ரைஸ் வந்து இந்த 2350 வந்து உடைக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையை உடச்சி ப்ரைஸு மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நேற்று நடந்திருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்டில் பார்த்தோன்னா இங்கே ஒரு டிமாண்ட் ஒன்று இருந்தது, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு மகேன் மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ப்ரைஸ் வந்து கீழே வந்தது, திரும்ப மேலே போயிட்டு இந்த டிமாண்டை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்து ஸோ அந்த அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ எதுவுமே நான் வந்து சாக்கு சொல்ல விரும்பலை, நான் ஃபெயிலியர்ன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதில், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அடுத்தடுத்து கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு 2469, அதுலேருந்து ஒரு நிமிஷம் 2469லேருந்து 2455, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 2350 உடைக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைக்கிறதுக்கான இன்னுமே கூட ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? இன்னுமே கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சப்ளைலேருந்து விழுந்திருந்தால் கன்ஃபார்மாக இது உடைக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இப்போ இதையும் தாண்டி மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த சப்ளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லியோட சப்ளையும் இதே இடத்துல தான் இருக்குது, அதே மாதிரி வீக்லியோட சப்ளையும் இதே இடத்துல தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒருவேளை ப்ரைஸு இங்கேருந்து அப்படியே பம்ப் ஆகி அகெயின் மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே, ஓகேங்களா, இதுக்கு மேலே மறுபடியும் போயிட்டு ஏதாவது ஒரு பிக்கஸ்ட்டு ப்ரைஸு கீழே வந்ததுன்னா அகெயின் நம்ம வந்து, நான் சொல்கிறது வீக்லியில், ஓகேங்களா? வீக்லியில் இதுக்கு மேலே போயிட்டு அகெயின் நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட்டு கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கீழே தான் போவோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பார்ப்போம் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டலுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டலுக்கு பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பம்புக்கான ரீசன் கூட நம்ம வந்து என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஈரானோட வார் இஷ்யூனால வந்து அதுக்காக கூட இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டில் ஒரு பிரச்சனையே தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக கோல்டில் வந்து எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறவன் கோல்டாக தான் இருப்பான், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கும் டெக்னிக்கலாக வேலை செய்யும், குறிப்பிட்ட காலகட்டத்திற்கும் ஃபண்டமெண்டலில் வேலை செய்யும். ஸோ கொஞ்சம் டஃப்பான ஒரு பேர் தான் இது. ஸோ பார்ப்போம் எப்படின்றது, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்னோட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இந்த லோவை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை டெஸ்ட் பண்ணா இல்லையான்றதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சப்ளை ஹோல்டு பண்ணான்னு பார்ப்போம். இந்த சப்ளை ஹோல்டு பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த லோவை டெஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? நாளைக்கு வேறு நம்மளுக்கு வந்து இது என்எஃப்பி வேறு இருக்குது. என்எஃப்பியில் பயங்கரமான மூமெண்ட்டு கொடுக்கும். அது வந்து என்ன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு நினச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா கிட்டத்தட்ட க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துலலாம் இருக்க மாதிரி தான் இருக்குது.
மேபி இந்த இடத்துல வந்து உடச்சானா ஃபர்தராக வந்து அவன் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது 15 மினிட்டோட இந்த கிரே கலர் போட்டிருக்கேன் இல்லையா, அது 15 மினிட்டோட சப்ளை. அந்த சப்ளை டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுது, திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களும் ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.